மனசை ஒருநிலைப்படுத்து. இந்த மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஒரே வழி சிவாலயம் தான். சிவாலயத்துக்கு போனா மனசை ஒருநிலைப்படுத்தா பண்ணல, அப்பயே சொன்னேன். அப்ப வேற எங்கயா மனசை ஒருநிலைப்படுத்தும்? இப்ப மனசை அலைப்பாயுதுனாலதான், அதனாலதான் அலைப்பாயுதே கண்ணான்னா. என் மனம் எங்க அலைப்பாயணும்? ஆண்டவன்ட்ட அலைப்பாயணும். ரமணன் சொன்னாரு, அதுவுமே தேவையில்லடாங்கிறார். கடவுளே ஒரு காலத்துல தேவையில்லைங்கிறார். என்னையா அப்படி சொல்றீங்க? நீ தியானம் பண்ணும் போது கடவுளை தியானம் பண்ணு, அந்த தியானத்தினுடைய முதிர்வு ஏற்படும் போது அந்த கடவுளே உனக்கு தேவையில்லை, தூக்கி போட்டுருங்கிறார். எப்படி ஒரு விறகு எரிக்கும் போது ஒரு சின்ன குச்சில வச்சு விறகு எரிப்பாங்க. அந்த விறகு கொளுத்துற உடனே அந்த தீக்குச்சியும் அதுக்குள்ளேயே போட்டுருவான். அந்த மாதிரி இந்த மனம் ஒருநிலைப்படுறதுக்கு ஒரு இடம் தேவை, ஒரு கடவுள் தேவை. அது இயேசுநாதரா, அல்லாவா, புத்தரா, அதெல்லாம் தேவை.